வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இங்கே வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வணக்கம். 40 வருடம் முன்னாடி ஐயா, சிஎன் ஐயா, பொன்னம்பல ஐயா, மாணிக்கவாசகம் ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா எல்லாருமே அரும்பாடுபட்டு நானும் ஒரு செட்டியார்களும் இணைக்கணும்னு சிஎன் ஐயாலாம் 40 வருஷம் முன்னாடி எங்கள் மில்லில் வந்து கூட்டம் போட்டு நானும் ஒரு செட்டியார்களும் இணையணும்னு அரும்பாடுபட்டிருக்காங்க. மூத்தவர்கள் அனைவரும் நானும் ஒரு செட்டியாரும் இணைக்கணும்னு 40 வருஷத்து அவங்களுடைய எஃபோர்ட். அவங்களாம் அவ்வளோ ஜாபில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, தலைவாய்ப்பட்டியிலேருந்து, சென்னையிலேருந்து, இப்போ புதுக்கோட்டை, எத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து செய்கிறாங்க. நம்மளாம் சின்ன வயசுலேயே, நான் சின்ன வயசாக இருக்கும்போதே முடியாதுன்னு நினைக்கிறோம். அவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆகியுமே சமுதாயம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இவ்வளோ அரும்பாடுபட்டு எழுச்சி மாநாடு 29/12/2024 ஆரம்பமாகும்போது நிச்சயமாக 1,00,000 பேர் வரணும்னு ஆசை, கனவுகள். அது நல்லபடியாக நிறைவேணும். சிஎன் ஐயாலாம் நேற்றுக்கெல்லாம் வீட்டுக்கே வந்து இன்விடேஷன், ஜெகதீசன் ஐயா கலை எல்லாம் வச்சாங்க. வீட்டுக்கு வந்து அவசியம் வரணும், நிச்சயமாக வந்து சிறப்பிக்கணும்னாங்க. அந்த ஒரு இதுக்கு நம்ம அகரம் வில்லான் செட்டியார் எல்லா சமுதாயத்தையும் 400 செட்டியார்களையுமே கொடுத்து கட்டணும், சம்மந்தம் பண்ணணும். எல்லாமே நல்லா அன்போடையும் அரவணைப்போடையும் இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. நான் பிறந்த மண்ணில் ஸ்டேஜில் ஏறி இன்றைக்கி பேசின இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த கணேசனா, இந்த சமுதாயத்தில் இருக்க என்னுடைய வாதியார் அனைவருக்கும் நன்றி. இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.